ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடி கும்மாயம். ஆடி கும்மாயம்ங்கிற ஸ்வீட்டு ஏன் ஆடி மாதத்தில் ஸ்பெஷலாக பண்ணுறாங்கன்னு தெரியுமா? இந்த ஸ்வீட் வந்துட்டு ஒரு செட்டிநாடு ஸ்டைல் ஸ்வீட். ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணுறது, அது பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் ஒரு 150 கிராம் உளுந்து சேர்த்தி நல்லா வறுத்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு 30 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்துட்டு அந்த இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து ஆற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்க்கலாம். அது ரொம்ப ஹெல்தி தான். ஸோ இதையும் சேர்த்து பாத்திரத்தில் சேர்த்து ஆற வச்சிடுறேன். அடுத்து ஒரு 25 கிராம் பச்சரிசி. நம்ம பாசிப்பருப்பு போட்டோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக அளவு சேர்த்தி பாசிப்பருப்பையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து ஆற வச்சுருங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தி ரெசிபி. இது வந்துட்டு எஸ்பெஷலி விமனுக்கு கொடுப்பாங்க. ஆஃப்டர் சைல்ட் பர்த் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப ஹெல்த்துங்கிறதுனால கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடரில் வந்துட்டு எந்த திப்பி திப்பியாக எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு ஒரு சல்லடை வச்சு நல்லா ஃபைன் பவுடராக சலிச்சுட்டு எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னு ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 400 ml தண்ணி சேர்த்திருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்க அளவுக்கு 400 ml தண்ணி சேர்த்திட்டு 1/4 கிலோ வெல்லம் சேர்த்து ஜஸ்ட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர், அந்த உளுந்து, பாசிப்பருப்பு, அரிசி எல்லாத்தையும் சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக தான் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வேகிற டைம் அதெல்லாம் எடுக்கும். இந்த ஆயில் வந்துட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு நம்மளோட உளுந்து அந்த மிக்ஸ்சர். இப்போது வந்துட்டு நான் வெல்லத்தையும் வந்துட்டு நல்லா வடிகட்டிட்டு சேர்த்திக்கிறேன். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய எக்ஸசிவாக தண்ணி இருக்க மாதிரி, வெல்லம் பாகு இருக்க மாதிரி தெரியும். பட் வந்துட்டு உளுந்து வேகும்போது அந்த வெல்லம் எல்லாமே உறிஞ்சி எடுத்துரும். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இதே அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நல்லா வந்துட்டு இது ஸ்லோ குக் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸே ஆகும் இது ஃபைனல் அவுட்புட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு. ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி லம்ஸாக இருக்கிறதெல்லாம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதெல்லாம் உடஞ்சிரும். நல்லா ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சி மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். ஸ்பெஷலாக ஏன் ஆடி மாதத்தில் மட்டும் இந்த கும்மாயம் பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு வரக்கூடிய மான்சூன் சீசனில் வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு ஸ்வீட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே. இப்போ நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு ஃபைனலாக வந்துட்டு லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு 1/4 பிஞ்ச் உப்பு மட்டும் சேர்த்தி இதை இறக்கிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டான ட்ரெடிஷ்னல் செட்டிநாடு ஸ்டைல் ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ டெஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கைமணம் பை கனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.